அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். கலா ஹிஸ்டரி அண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் அன்பு மாணவர்களே 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் தமிழில் இயல் 2 பிறகு ஒரு நாள் கோடை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற ஐயப்ப மாதவன் அவர்களின் கவிதை தொகுப்பை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஐயப்ப மாதவன் அவர்களை பற்றி நாம் பார்ப்போமானால், இந்த ஐயப்பன் மாதவன் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டரசன் பகுதியை சார்ந்தவர். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டரசன் பகுதியை சார்ந்தவர். ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து தான் இந்த பிறகு ஒரு நாள் கோடை என்கிற இந்த கவிதையை எடுத்திருக்காங்க. இவர் ஒரு இதழியல் திரைப்படத்துறையை சார்ந்தவர் தான் இந்த ஐயப்ப மாதவன். இவர் இன்று என்கிற ஒரு குறும்படத்தை இவர் எழுதியிருக்கிறார். குறும்படத்தை இவர் இயக்கியிருக்கிறார். இன்று என்கிற ஒரு குறும்படத்தை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் எழுதிய நூல்கள் மழைக்கு பிறகும் மழை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி என்கிற நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. இவர் இந்த கவிதை தொகுப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, இரண்டு மாறுபட்ட இணைகின்ற போது இயற்கையானது எவ்வளவு அழகா இருக்கிறது. கடவுளுடைய படைப்புல இரண்டு மாறுபட்டவை, மனிதனுடைய பத்தியில் நம்ம பார்த்தோம்னா இரண்டு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்ததுன்னா அது அழகா இருக்காது, கண்டிப்பா அது பிரச்சனையா தான் இருக்கு. ஆனா இயற்கையை பாருங்க, இரண்டு மாறுபட்டவை எதெல்லாம் பார்த்தோம்னா, இரவும் அந்த பகலும் சந்திக்கின்ற அந்த மாலை வேளை, அது எவ்வளோ அழகா இருக்கு. கடலும் கரையும் சந்திக்கின்ற போது எவ்வளோ அழகா இருக்குது. அதே போல கடலும் கரையும் சந்திக்கின்ற போது அது ரொம்ப அழகா இருக்கு. அது போல மழையும் வெயிலும், மழையோடு அந்த வெயில் வருகின்ற போது அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இவை எல்லாம் என்னன்னா பார்க்க திகட்டாததுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். போதும், நம்ம பார்த்தாச்சு போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது இருக்காது. நம்ம பார்க்க திகட்டக்கூடியவை தான் இந்த இரண்டு முரண்பட்ட இரண்டும். இரவுக்கு எதிர்ச்சொல் பகல், அது மாதிரி இரண்டும் முரண்பட்டவை, காலை மாலை முரண்பட்டவை. இவை சந்திக்கின்ற போது அவ்வளவு அழகாக அவை இருக்குது. அதே மாதிரிதான் மழை பெய்த பிறகு ஒரு நகரத்துல ஒரு இடத்துல வெயில் வருகின்ற போது அந்த நகரம் எப்படி ஜொலிக்குது, அந்த நகரம் எவ்வளவு அழகா இருக்கிறது. மழைக்கு பிறகு வருகின்ற அந்த கோடை, அந்த வெயில், சூரியனுடைய கதிர்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்பதை இந்த ஐயப்ப மாதவன் அவர்கள் இந்த கவிதையில அழகா சொல்லியிருக்கிறாரம்மா. இப்ப நம்ம இந்த கவிதையை படிக்கலாமா? கவிதையை படிப்போம் பாருங்க. மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள், சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரம்